ஆண்டவர் மர்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என்ற அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நீங்கள் ஒரு தயிர் படத்தை பார்ப்பீங்க, கர்டு. நம்ம மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி தோசைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றி நமக்கு தோசை சுட்டு தருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மா, நம்ம வீட்டில் குடும்பத்தினர் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த தயிர் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பாலை காசிட்டு அந்த தயிர் புளிக்கிறதுக்கான அந்த உரமோருன்னு சொல்லுவாங்க, அதை ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு உடனே எடுத்து இதுதான்ப்பா தயிர் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ மாவு அரைச்சிட்டு உடனே தோசை என்ன பண்ண மாட்டாங்க, எந்த வீட்லேயும் இட்லியும் ஊற்ற மாட்டாங்க, தோசையும் ஊற்ற மாட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 3-4 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் அது புளிக்கணும்னுவாங்க. அப்படின்னா அதே அரிசி மாவு தான், அதே மாவில் தான் தோசை சுட போகிறோம். ஏன் அது புளிக்கணும்? அது புளிச்சாதான் தோசையாக வரும், அப்போ தான் அது பிரயோஜனப்படும். அப்படின்னா ஒரு ப்ராசஸ் அது போகணும். அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு பயன்படும். அதே போல் இப்போ தயிர் கூட உடனே நம்ம எடுத்து சாப்பிட முடியாது, அது புளிக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் அது என்ன பண்ணும், பயன்படும். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 21வது வசனம், ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. உங்களுக்கு உடனே எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய மேன்மையாக உங்களுக்கும் தெரியாது, உங்களால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. உடனே அரைச்ச அந்த தோசை மாவு அப்படியே தோசை ஊற்றினா அது நல்லாவே இருக்காது. அதே போல் தான் நம்முடைய லைஃப்லேயும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்தது உடனே எல்லாம் வந்துடணும். சிலர் லைஃப்பில் அந்த மாதிரி அமைஞ்சிடுது. என்ன பண்ணுறது, நினைக்கிறதெல்லாம் உடனே வாங்க முடியுது, நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்குது. ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் யாருக்குமே பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கும் மரியாதை தர மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் மற்றவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எதுவுமே புரியாது. காரணம் என்ன, அவங்க நினைக்கிறதெல்லாம் உடனே கிடைக்குது. ஆனால் அது முடிவில் ஒரு நல்ல ஆசீர்வாதம் பெறாது. ஆனால் இதே வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்படுற நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்து இருக்கும் போது சோர்வு இடைநாடா இது கிடைக்குமா கிடைக்காது. அதே போல தாங்க இந்த அரிசி மாவு அரைச்ச உடனே தோசை சுட முடியாது. ஆனால் அது காத்து இருக்கும்போது அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அது நல்ல மாவை வரும்போது நமக்கு நல்ல பிரயோஜனப்படும். அதனால பாருங்க, எத்தனை ஹோட்டல் ரன் பண்றாங்க அரிசி மாவு தோசை மாவுனால, பார்த்தீங்களா? அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில் உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் இட் வில் டேக் சம் டைம்ஸ். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் நல்லது செய்வார். நெடுங்காலமாக காத்திருக்கு, ஆனால் கர்த்தர் நல்லது செய்வார். ஆனால் அதை பெறும்போது, நம்ம காத்திருந்து பெறும்போது அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நல்ல தோசையாக இருக்கும், நல்ல தயிராக இருக்கும், எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படும். எனவே வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ்.